ஜப்பான் கடலில் ரஷ்யா சீனா கூட்டு இராணுவ பயிற்சி அதிகரிக்கும் பதற்றம். அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட புதிய சிக்கல். ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தம். அமெரிக்க எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்கும் இந்தியா. நெதன்யாகுவால் அச்சத்தில் இஸ்ரேலிய மக்கள். வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை. அணு ஆயுத தாக்குதலுக்கு அமெரிக்கா முற்றிலும் தயார். புட்டினுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். ஜப்பான் கடலில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து பீரங்கி தாக்குதல் மற்றும் நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிரான கூட்டு இராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றன. இந்த பயிற்சிகள் ரஷ்யாவின் பசிபிக் கடற்படையின் பாரிய நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்களும் சீனாவின் 2 டெஸ்ட்ரோயர் கப்பல்களும் உள்ளடக்கிய குழுவுடன் இணைந்து நடத்துகின்றன. இவற்றில் இரு நாடுகளின் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு கப்பலும் பங்கேற்றுள்ளன. கடல், வான்வழி பாதுகாப்பு, புலனாய்வு, தற்காப்பு, மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. இது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெத்வெதேவ் வழங்கிய பிரச்சினையற்றும் கருத்துகளுக்கு பிறகு அணு நீர்மூழ்கி கப்பல்களை உரிய பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டார் என கூறிய 2 நாட்களுக்கு பிறகு நடைபெறுகிறது. எனினும் இந்த பயிற்சிகள் முன்பே திட்டமிடப்பட்டவை. ரஷ்யா சீனா இரண்டும் 2022 உக்ரைனில் போர் தொடங்குவதற்கு முன் நோ லிமிட்ஸ் என்ற ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்நிலையிலும் இராணுவ ஒத்துழைப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி குறைந்ததை அடுத்து தொழிலாளர் புள்ளியியல் ஆணையர் எரிகா மெக்கண்டர்ஃபரே உடனடியாக பணி நீக்கம் செய்ய அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சியில் பாரிய சரிவு ஏற்பட்டதை குறிக்கும் வகையிலான ஒரு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இது அமெரிக்க பொருளாதாரத்தை பின்னடைய செய்யும் ஒரு அறிகுறி என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட தொழிலாளர் புள்ளியியல் ஆணையரை பணி நீக்கம் செய்ய ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். குறித்த பதவி வெற்றிடத்துக்கு திறமையான ஒருவர் நியமிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க தேர்தலுக்கு முன்னர் வேலை எண்களை போலியாக கூறியதாகவும் ஆணையர் மீது அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதிலிருந்து இந்தியா அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் கொள்முதலை வியக்கத்தகு முறையில் அதிகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி 2025ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் கச்சா எண்ணெய் இறக்குமதி கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 51% அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தில் முக்கிய கோரிக்கையான அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை மறுசீரமைக்க இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த எரிசக்தி கொள்முதல் அதிகரிப்பு பிரதிபலிக்கின்றது என்றே கூறுகின்றன. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதி 2023 தொடக்கம் 2024 நிதியாண்டில் $1.41 பில்லியன் இருந்து 2024 தொடக்கம் 2025 நிதியாண்டில் $2.46 பில்லியன் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அங்கு இரு தலைவர்களும் எரிசக்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு உறுதியளித்தனர். 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க எரிசக்தி இறக்குமதியை $15 பில்லியன் இருந்து $25 பில்லியன் உயர்த்த இந்தியா உறுதியளித்தது. அதே நேரத்தில் இருதரப்பு வர்த்தகம் 2030ஆம் ஆண்டுக்குள் $200 பில்லியன் இருந்து $500 பில்லியன் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா இந்தியா இடையான எரிசக்தி உறவுகள், குறிப்பாக ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்குவது தொடர்பாக ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவே உள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்க ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவை மறுபரிசீலனை செய்யுமாறு ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது அழுத்தம் அளித்துள்ளதுடன் 25% வரியும் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அந்நாட்டு மக்களிடையே அதிகரித்து வரும் அச்சம் தொடர்பில் உண்மை தகவல்கள் வெளிவந்துள்ளது. இஸ்ரேலின் சேனல் 12 என்ற செய்தி ஊடகம் குறித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் காசா போரினால் சர்வதேச சமூகத்தின் எதிர்மறையான அணுகல் மற்றும் விமர்சனங்கள் காரணமாக 56% இஸ்ரேலிய மக்கள் இனி வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் போகலாம் என்று அஞ்சுவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளவில் இஸ்ரேலின் பிம்பத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை இந்த ஆய்வறிக்கை பிரதிபலிக்கின்றது. உலகளாவிய விமர்சனங்கள் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்ல பயப்படுவதாக ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் 56% பேர்கள் கூறியுள்ளனர். காசா மக்களின் தற்போதைய நிலையால் பல நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிராக அதிகரித்து வரும் எதிர்ப்பு இஸ்ரேலியர்களின் பயண திட்டங்களுக்கு
பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆனால் 40% பேர்கள் தங்களுக்கு அப்படிப்பட்ட கவலை இல்லை என்றும் சர்வதேச விமர்சனங்கள் தங்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறுகின்றனர். இஸ்ரேலுக்கு எதிராக சில நாடுகள் மற்றும் அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ள BDS இயக்கம் இந்த அச்சத்தை அந்த மக்களிடம் விதைத்துள்ளது. இந்த இயக்கத்தின் செயற்பாடுகள் தங்கள் உலகளாவிய பயணங்களை மட்டுப்படுத்தக்கூடும் என்று பல இஸ்ரேலியர்கள் கருதுகின்றனர். ஹமாஸ் படைகளை ஒழிப்பதாக கூறி காசாவில் முன்னெடுக்கப்படும் இஸ்ரேலின் கொடூர இராணுவ நடவடிக்கைகளும் இதனால் கொன்று குவிக்கப்படும் அப்பாவி மக்களும் உலகளவில் கடுமையான எதிர்வினைகளை தூண்டியுள்ளன. ஈரான் மற்றும் சிரியா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களையும் பல நாடுகள் கண்டித்துள்ளன. இந்த சம்பவங்கள் இஸ்ரேலின் சர்வதேச பிம்பத்தை பாதித்துள்ளன. இது சாதாரண இஸ்ரேலியர்களின் மனநிலையை பாதித்துள்ளது. வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே அமெரிக்கா ஆதரவுடன் பிரதமர் நெத்தன்யாகு காசாவில் கொடூர நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக இஸ்ரேல் மக்களின் பெரும்பாலானோர் நம்ப தொடங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி உலகளாவிய விமர்சனங்கள் காரணமாக சில நாடுகள் விசா விதிகளை கடுமையாக்கவோ அல்லது நுழைவு மறுக்கவோ நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று சில இஸ்ரேலியர்கள் அஞ்சுகின்றனர். பிரதமர் நெத்தன்யாகுவின் அரசியல் ஆதாய நடவடிக்கைகளால் தங்கள் பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரங்களில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சில இஸ்ரேலியர்கள் அஞ்சுகின்றனர். ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதியிடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிரான பல அச்சுறுத்தல்களை தொடர்ந்து அணு ஆயுத போருக்கு அமெரிக்கா முற்றிலும் தயாராக இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த நெருக்கடியின் மத்தியில் 2 அணு ஆயுத நீர்மூழ்கிகளை ரஷ்யா அருகே நகர்த்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டார். ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரான டிமித்ரி மெத்வதேவ் அச்சுறுத்தும் கருத்தை வெளியிட்டு ரஷ்யாவுடன் போருக்கான கடுமையான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக எச்சரித்தார். ஆனால் மெத்வதேவின் வார்த்தைகள் முட்டாள்தனமானவை மற்றும் எரிச்சலூட்டுபவை என ட்ரம்ப் சாடியுள்ளார். இதனையடுத்து 2 அணு ஆயுத நீர்மூழ்கிகளை ரஷ்யா அருகே உரிய பிராந்தியத்தில் நிலைநிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டார். 2008 முதல் 2012 வரை ரஷ்ய ஜனாதிபதியாக இருந்த மெத்வதேவ் அமெரிக்காவை அணு ஆயுத அழிவால் அச்சுறுத்தியதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி ரஷ்யா ஒன்றும் இஸ்ரேல் அல்ல என்றும் ஈரான் அல்ல என்றும் மெத்வதேவ் எச்சரித்துள்ளார்.